1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடி அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். கொரிந்து சபையில் உள்ள மக்கள் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு திருமண காரியங்களை குறித்து, குடும்ப காரியங்களை குறித்து எழுதும்போது அவைகளுக்கு பதில் சொல்லி அழகாக விவரித்து இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது நல்லது என்கிற இந்த வார்த்தை, ஸ்திரியை தவறான விதத்தில் தொடக்கூடாது. தவறான இடங்களில், தவறான வழிகளில் ஸ்திரீகளை தொடக்கூடாது. ஸ்திரீகள் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு ஆணிடத்தில் பேசுகிறாய் என்று சொன்னால் தூரத்தில் நின்று பேச பழகு, ஒரு அடியாவது விட்டு இருக்க பழகு. இந்த கடைசி காலம் புருஷர்கள், ஆண்கள் இந்த விஷயத்தில் பொல்லாதவர்கள் தான். அதனால் கவனமாக இல்லாவிட்டால், அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப வரம் பெற்றவராக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஊழியரிடத்திலோ, யாரிடத்திலோ, ஆண்களிடத்திலோ, வேலை ஸ்தலத்தில் மேனேஜராக இருந்தாலும் சரி, பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, உனக்கு சம்பளம் கொடுக்குறவராக இருந்தாலும் சரி, நீ கவனமாக இருக்கணும். உன்னை தவறாக தொட்டுவிடக்கூடாது என்பது தான் இந்த இடத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை. ரெண்டாவது, இந்த உலகத்தில் ஏராளமான டிவோர்ஸஸ் நடக்குது. அமெரிக்காவில் மாத்திரம் ஒரு வருஷத்தில் 85,000 பேர் டிவோர்ஸ் பண்ணுகிறார்கள். ஊழியக்காரர் குடும்பத்தில் 24% டிவோர்ஸ் ஆகிறது, ஊழியர்கள் குடும்பங்களில். ஆகினால் இப்படிப்பட்ட காலத்துக்குள் இருக்கும்போது நாம் கவனமாக வாழ வேண்டும். அப்படியானால் எப்படி வாழ வேண்டும்? முதலாவது, விழிப்போடு வாழணும். விழிப்போடு வாழ வேண்டும், அவேர்னஸோடு வாழணும். என்ன அவேர்னஸ் உங்களுக்கு வேணும்? சாத்தான் உன் குடும்பத்தை கெடுக்க வருவான். அதனால் விழிப்புள்ளவங்களாம் ஒவ்வொரு குடும்பமும் இருக்கணும். சாத்தான் உன் குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அவன் எங்கே இடம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டே இருப்பான் குடும்பத்தை அழிக்க. ஆகினால் நீங்கள் கவனமாய் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 7:5 வாசிக்கும் போது சாத்தான் என்ற வார்த்தை வருகிறது. வாசியுங்கள். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதபடியால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதில் பார்க்கும் போது சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடி, சாத்தான் குடும்பங்களில் பல காரியங்களை புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ செய்வதற்கு அவர்களை தூண்டி விடுவான். அவர்களை தவறான விதத்தில் அவர்கள் காரியங்களை செய்ய வைப்பான். ஆகையினாலே இந்த இடத்துல உபவாசம், ஜெபம் என்கிற வார்த்தை வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் உபவாசித்து ஜெபம் பண்ணணும். கணவன் மனைவி உபவாசித்து ஜெபம் பண்ணணும். குடும்பமாக உபவாசித்து ஜெபம் பண்ணணும். நோக்கம் என்ன? உபவாசமும் ஜெபமும் இல்லாவிட்டால் பிசாசு ஓடாது. சில வகையான பிசாசுகள், குடும்பத்தை அழிக்கிற பிசாசுகள் பயங்கரமானவைகள். இதற்கு ஜெபம் தேவை, உபவாசம் தேவை. ஆனால் கணவன் தனியாக உபவாசித்து ஜெபிக்க போகிறான், மனைவி தனியாக உபவாசித்து ஜெபிக்க போகிறார் என்றால் 2 பேரும் ஒருவர் இடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்டு போக வேண்டும். போய் தனியாக உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும், மறுபடியும் கூடி வாழ வேண்டும் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகினால் பிசாசின் கிரியைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. பிசாசின் குடும்பங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும். ஆனால் 2 காரியங்கள் தேவை. ஒன்று, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி என்பதை கவனிக்கணும். 2வது, உங்கள் ஆக்ஷன் எப்படி என்பதை கவனிக்கணும். முதலாவது ஆட்டிடியூட் என்றால் சுபாவம் எப்படி இருக்கிறது, உங்கள் சுபாவங்களெல்லாம் எப்படி இருக்கிறது. குடும்பத்தில் தவறான சுபாவம் இருந்தால் பிசாசு உள்ளே வருவான்.
உங்கள் ஆக்ஷன் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் கிரியை செய்கிறீர்கள், பிசாசின் கிரியைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குதா? 1 பேதுரு 5:8 வாசிக்கும்போது, விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகினால் விசுவாசத்தில் உறுதி உள்ளவராயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், உள்ள அலோவ் பண்ணக்கூடாது, அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்படி இடம் கொடுக்கிறோம் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது குறை சொல்லி கொண்டே இருக்கிற ஒரு ஆவி உன் வீட்டுக்குள்ளே இருக்குதா? ஒருத்தர் பாராட்டாமல், ஒருத்தர் நீங்கள் நல்ல தாங்கி பிடிக்காமல் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆவி உள்ளே பூந்துட்டான்னு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆவி இருக்குதா? அது பிசாசின் ஆவி. உள்ளே பூந்துட்டான் பிசாசின் அர்த்தம். 2வது வெறுப்பு. ஒருத்தர் பார்த்தா வெறுப்பு, ஒரு வெறுக்கிற ஆவி உள்ளே வந்துட்டான். அவள் பேசின வார்த்தைகள் செய்த எல்லாம் பார்த்து 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 வெறுத்துட்டியான் உன் வாழ்க்கையில். அது ஒரு பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு காரியம். அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார், வெறுப்பின் ஆவி உனக்குள்ளே இருக்குதா என்பதை பாரு. அந்த மாதிரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒருத்தருக்கு பேசணும். கொலோசியர் 4:6 வாசிங்க. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல ஒருத்தருக்கு உத்தரவு என்ன சொல்லணும், அவன் பேசின வார்த்தைக்கு என்ன உத்தரவு சொல்லணும். நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயிருந்து வசனம் வருதே, அது எப்பவும் கிருபை பொருந்தினதா இருக்கணும். உப்பால் சாரம் ஏறினதா இருக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் உனக்கு வர்றதுக்கு பழகிட்டீங்களா? எப்படி இருக்கும் உங்க வார்த்தைகள்? ஒரு புருஷனோட பேசுற வார்த்தைகள் உப்பு இருக்குதா? அதில் உப்புனா ருசியாக இருக்குதா? அது கிருபை பொருந்தினதாக இருக்கா? கிரேஸ்ஃபுல்லாக இருக்குதா? அது அவங்களுக்கு உதவியாக இருக்குதான்னு பாருங்கள். உங்கள் பேச்சு வார்த்தைகள் சரியாக பேசி பழகிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் பேசி பழகி இன்னையிலேருந்து ஒரு ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் என் வார்த்தை கொஞ்சம் உப்பாக இருக்கும், கொஞ்சம் சாரமாக இருக்கும், நல்லா இருக்கும், அப்படி கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும், அன்பாக இருக்கும். இப்படி நீங்கள் பழகணும். அதுதான் பிசாசின் இடத்துலேருந்து விடுதலை பெறுற வழி. அடுத்தது ஆக்ஷன். என்ன நடத்தைகள் வீட்டுக்குள்ளே இருக்குது? ஒருத்தர் இக்னோர் பண்ணிடுறீங்களா? தெரியாமலே வேலைக்கு அவசரமாக போய் மனைவியோடு உட்காந்து ஒரு நேரம் பேசுகிறதுல வேலையிலேருந்து பிந்தி வர்றது, எல்லாத்தையும் ஃபோன் வந்தால் நேராக உட்காந்து ஒரு டிவியில் போய் உட்காந்துறது, இல்லை ஃபோனில் போய் உட்காந்துறது, இப்படியே இல்லாட்டா பத்திரிக்கை எடுத்து முகத்தை மறைச்சிட்டே உட்காந்துடுறது. இப்படி பண்ணுனா நீ இக்னோர் பண்ணுற, உன் ஒய்ஃபை நீ இக்னோர் பண்ணுற, பிள்ளைகளை இக்னோர் பண்ணுற. இல்லாட்டா எப்போ பார்த்தாலும் சமையல் அறையில் இருந்து அந்த அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை புகை பிடிச்சது போட்டு வந்து ஒரு புருஷனுக்கு அட்ராக்டிவாக இல்லை. உலகத்தில் நீ அட்ராக்டிவாக இருக்க வேண்டிய ஒரே ஆள் உன் புருஷன்தான். வேறு யாரையும் நீ அட்ராக்ட் பண்ணக்கூடாது. சர்ச்சைக்கு வரும்போதும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வா. குதிரை கொம்பு மாதிரி வந்துடாது வாழ்க்கையில் ஒழுங்காக வா. ட்ரெஸ் பண்ணுறதுலாம் ஒழுங்காக வா. மற்றவங்களை வேறு விதமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, கத்தரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் சபைக்கு வர்றா. கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரை ஒழுங்காக காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் தாமே ஒருத்தருக்கு ஆண்டவரே இருக்க உதவி செய்யும். வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு இருக்க வேண்டிய சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் ஒரேடியாக ஃப்ரெண்ட்ஸோடய இருந்துடாத. ஹாபி, என்ன காரியம் உனக்கு ஹாபியாக இருக்குது, விளையாட்டை பார்க்கணும், அதை பார்க்கணுன்னா ஓவராக அதில் இருக்காது. வீட்டை இக்னோர் பண்ணிடாத. காரியங்களை செய்யும். காரியங்களை கரெக்டாக செய்ய நீங்கள் இருக்கும்படி அன்பாய் கேட்குறேன். அடுத்தது 3-4 காரியங்கள் ஒருத்தருக்கு இது பண்ணுவாங்க. ரீட் மை மைண்ட். என் மனதை நீ தான் ரீட் பண்ணணும். அதாவது சில பெண்கள் பேச மாட்டாங்க. என்ன பிரச்சனையோடு இருக்காங்க, எதுக்கு அழுறீங்க, எதுக்கு வேதனையாக இருக்கிறீங்க, எதுக்கு அப்செட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லணும் புருஷன்கிட்ட. அப்படியே ஒரு மாதிரி பேசாமல் நீ அலைஞ்சினா புருஷன் என்ன தீர்க்கதரிசின்னு நினச்சியா? இல்லை அவர் எதையாவது அவர் மைண்டை ரீட் பண்ணக்கூடிய அளவில் அவருக்கு என்ன மூளை எல்லா பக்கமும் வேலை செய்த உனக்கு வேலை செய்கிற மாதிரி அப்படி இருக்காது. நீ சொல்லணும் வாயை திறந்து, இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் செய்திருக்கீங்க, அதனால் அப்செட் ஆகிட்டேன்ட்டு மைண்டை ரீட் பண்ணி அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் சொல்லிட்டேன்னா பாதி பிரச்சனை வீடுகளில் தீர்ந்துடும். 2வது,
எப்படியும் நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படியும் நடத்துறதுக்கு நீங்கள் கல்யாணம் கட்டலை. ஒருத்தர் எப்படி நடத்தணும், யாருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒரு குடும்பத்துக்கு உரிய ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்க பார்க்கணும். புருஷன் வீட்டில் அவன் மனைவி வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன், நீ அப்படி செய்தா இப்படி செய்தா, அவங்க வீட்டார் இப்படி செய்தாங்க, என்னத்தை கொண்டு வந்தான்னு கேட்குறவன் இன்னைக்கு வரைக்கும் புருஷன் இருக்கான். என்னத்தை உனக்கு கொண்டு வரணும்னு கேட்குறேன். என்னத்தை கொண்டு வரும்? அவளையே கொடுத்துருக்குறாங்களே உனக்கு. அந்த வீட்டிலேருந்து நீ வாங்கி பிச்சை வாங்கி சாப்பிட்ற ஆள் மாதிரியே உன்னை நினச்சி கொடுத்தாங்க. நீ நடத்த தெரியணும். யாராவது இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வந்தான்னு கேட்குற ஆவி இருந்துச்சுன்னா அதை இன்றைக்கே அந்த பிசாசு விரட்டிடணும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அது ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி இருக்கும். அதனால் எந்த இடத்துலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றவங்கள நம்ம கைகள் பரலோகத்துக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரிடத்துலேருந்து வரணும். எப்படி உன்னை நடத்துவேன்னு சொல்ல, எல்லாவற்றையும் நீ சொல்லணும். என்னென்ன நடக்குதோ அத்தனையும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடாது. சில காரியத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாது, சொன்னால் தாங்க மாட்டா, இல்லாட்டா வித்தியாசமாக நீ போயிடுவா. அதனால சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிடணும். அதுக்காக பொய்கி சொல்லிடக்கூடாது, உண்மையாக இருக்கணும். சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லணும். புருஷன்கிட்ட சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லணும். மனைவிட்ட சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லணும். அதனால் பேச வேண்டிய சில காரியங்களை பேசணும், எல்லாவற்றையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அன்பு என்பது உணர்வில் அல்ல. அன்பு என்பது நல்ல காரியங்களை செய்வது, சகிப்பது, விசுவாசிப்பது, நம்புவது, தாங்குவது, இப்படிப்பட்ட காரியங்களில் தான் அன்பு இருக்கிறது. அந்த அன்பில் நீங்கள் வளருவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பு சில நேரத்தில் ஐ டூ நாட் ஃபீல் லவ் எனிமோர் அப்படின்னு வந்துடக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிற அன்பு எல்லாம் போயிட்டு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் இருந்துச்சு, கல்யாணத்தில் கொஞ்ச நாள் இருந்துச்சு, அதுக்கு பிறகு இந்த அன்பு போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஒரு நல்ல பெரிய ஊழியர் என் கூட வந்துக்கிட்டே இருந்தார். தம்பி, என் விஷயத்தில், என் வாழ்க்கையில் கல்யாண விஷயத்தில் எனக்கு ரொம்ப வேதனைப்பா, என்கிட்ட அன்பே இல்லைப்பா, ஒய்ஃபுக்கு என் மேலே என்ன கிடையாது, அன்பே கிடையாது, ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். நல்ல ஊழியர், நல்ல ஆசீர்வாதமான ஒரு ஊழியர். வாழ்க்கையில் அப்படி போயிட்டு அந்த மாதிரி போகக்கூடாது. அன்பு நாளுக்கு நாள் பெருகணும். ஒருவர் விட்டு பிரியக்கூடாது. வாழ்க்கையில் உள்ளத்திலையும் பிரியக்கூடாது, சரீரத்திலும் பிரியக்கூடாது. வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். 2 பேரும் இசைந்து வாழுகிற வாழ்க்கை. இசைந்து வாழுகிற வாழ்க்கை. 2வது அவேர்னஸோடு வாழுகிற வாழ்க்கை, விழிப்போடு வாழுகிற வாழ்க்கை. 2வது இசைந்து சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையை எப்படி நாம் உருவாக்க வேண்டும்? 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அதுதான் ரொம்ப உங்களை உற்சாகப்படுத்தி ஒன்றுக்கு ஒன்று வளர்றதுக்கு, அன்பாக இருக்கிறதுக்கு வழி செய்யும். 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். சாப்பிட மறந்தாலும் ஜெபம் பண்ண மறக்காது. 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் முக்கியம். 2 பேரும் ஆராதனைக்கு வரணும். 2 பேரும் ஆராதனைக்கு வர்றீங்களா? நிறைய பெண்கள் தான் வராங்க ஆராதனைக்கு. புருஷனை வீட்டில் விட்டுட்டே வந்துடுறது. நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. எப்படி ஆயினும் அவர் ஆராதனைக்கு வரணும், அதுக்குரிய ஜெபம் செய்யணும், ஆராதனைக்கு அவரை அழைச்சிட்டு வரணும். ஒரு நாள் வந்தாருன்னா நிச்சயமாக ஆண்டவர் அவரை தொடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒருத்தர் இந்த வாரம் நான் பார்த்தேன், ஃபோனில் பேசினேன். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர், நான் எங்கள் வீட்டிலலாம் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் ஆராதனைக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பாஸ்டர் வந்து சொன்னார், ஒரு நாள் பாப்பா ஆராதனைக்குன்னு சொன்னார். வந்தேன். என்னுடைய மனைவியெல்லாம் வேறு சர்ச்சுக்கு போகிறவங்க, ஆனால் இங்கே ஒரு நாள் நான் வந்தேன். உங்ககிட்ட அந்த பாஸ்டர் கூப்பிட்டு வந்தார். நீங்கள் என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணீங்க. அந்த ஜெபம் பண்ணுற நேரத்துலேயே எத்தனையோ டன் என் மேலே பாரம் இருந்த, டன் கணக்கான பாரம் உடனே என்னை விட்டு நீங்கி போயிட்டு, அன்னையிலேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 3வது ஆராதனைக்கு தான் வருவேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3வது இடத்துல, நான் அவரை பார்த்ததில்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3வது இடத்துல இருப்பேன்னு சொன்னார். அவர் அன்னையிலேருந்து, அவங்கெல்லாம் வேறு இடத்துக்கு போனாலும் அவர் இங்கே விட மாட்டேங்கார். காரணம், அவர் ஆண்டவர் இந்த இடத்துல தொட்டார். கை வைத்து நிச்சயமாக குடும்பமாக ஆராதனை செய்யுங்க. குடும்பமாக எதையாவது செய்கிறதுக்கு பாருங்கள். சும்மா வீட்டில் உட்காந்து இந்த ஜூவில் உட்காந்துருக்க மாதிரி ஒருத்தர் முகத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டுறாதபடி வாழ்க்கையில் 2 பேரும் சேர்ந்து செயல்படுகிற காரியங்களை பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து சமையல் செய்யுங்களேன். 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நாள், ரொம்ப டெய்லி விட்டுறாதீங்க.
ஏதோ ஒரு நாள் சேர்ந்து சமையல் செய்து ட்ரை பண்ணுங்களேன். ஏதாவது செய்யுங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு தடவை ஹோட்டலுக்கு போனாங்களாம். ஹோட்டலில் சாப்பாடு வச்சோன்னா புருஷன் விழுந்து உடனே சாப்பிட்டேன். அப்போ அந்த ஒய்ஃப் சொன்னானா, எப்பவும் ஜோம் பண்ணிட்டு தானே சாப்பிடுவீங்க, இன்றைக்கி ஏன் இப்படி அவசரமாக சாப்பிட்டீங்க? நீ சமையல் செய்தால் ஜோம் பண்ணாத அம்மா சாப்பிட முடியும். ஹோட்டல்காரன் நல்லா செய்திருக்கான் அப்படி இந்த கதையும் இருக்கும். சிலர் இப்போ ஹோட்டலில் தான் சாப்பாடு. இப்போ ஹஸ்பண்ட் அங்கேருந்து வர முன்னாலே ஏன் வேலையெல்லாம் நமக்கு செய்ய முடியாது, ரொம்ப சூடாக இருக்குது, எதாவது வாங்கிட்டு வந்துடுங்க, கடனுக்குள்ளே போயிடுவா. டெய்லி இதாக செய்த 2 பேரும் சேர்ந்து இந்த சமையல் செய்தீங்கன்னா ஒருத்தருக்கு குறை சொல்ல முடியாது. அதனால் 2 பேர் சேர்ந்து ஏதாவது செய்யுங்க. 2 பேர் சேர்ந்து விளையாடுங்க. ஒருத்தரும் அல்லையிலேயே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆவிக்குரிய நம்ம ஈசாக்க பாருங்க, மனைவியோடு என்ன செய்து கொண்டிருந்தான்? அது ஒன்றும் தப்பு இல்லை. மனைவியோடு விளையாடி கொண்டிருக்கோம், மனைவின்னு தெரிகிற அளவுக்கு விளையாடுறோம், அப்படின்னா தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி என்கிற விஷயத்தில் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து சில காரியங்களை சேர்ந்து செய்யுங்கள். வாசியுங்கள் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:3. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். அப்படியே மனைவி தன் புருஷனுக்கு செய்ய கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடமை என்கிற இந்த வார்த்தை தாம்பத்திய உறவை பற்றி சொல்லுது. தாம்பத்திய உறவை பற்றி பேச மாட்டாங்க ஒருத்தரும், ஏன்னா அது என்னமோ பாவமாய். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவில் இருப்பது நல்லது, அது சரியானது, அது அன்பானது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நல்ல காரியம். அதை வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இவங்க தங்கள் வாழ்க்கையில் தங்கள் காலம் வர்றதுக்கு முன்னால் ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல உணர்வுகளை தவறாக பயன்படுத்தி விடாதே. அது பாவம், அது உன் வாழ்க்கையை பின்னுக்கு அது ஆபத்தில் கொண்டு வரும். ஆகையினால இந்த இச்சைக்கடுத்த காரியங்களில் காலத்துக்கு முன்னாலே தூண்டி விட்டு விடாதே. ஆனால் கணவன் மனைவியினுடைய அந்த கடமைகள் ஒழுங்காக செய்யப்பட வேண்டும். கணவர்களுக்கு 80 வயசானாலும் அவர்கள் அதில் தீவிரமாக இருப்பார்கள். பெண்களுக்கு 50 வயசோட அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆனால் கணவன் மனைவிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன் கணவனை கவனமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவைகளிலே நீங்கள் கவனமாய் இருக்கும்படி புத்தி சொல்லுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. புருஷனே அதுக்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. கல்யாணம் கட்டின உடனே உன் உரிமை உன் சரீரத்தை விட்டு போயிருது. அது கஷ்டமான காரியம். உன் சரீரம் உனக்குரியது அல்ல, புருஷனுக்குரியது, உன் மனைவிக்கு உரியது என்கிற அந்த உணர்வு இருந்தால் தான் 2 பேரும் இணைந்து வாழ முடியும். கடமையை செய்யுங்கள். இந்த உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஆகையினால இப்படி வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. நெருங்கி வாழ்வதற்கு நீங்கள் நல்ல பேசி அன்போடு கூட இணைந்து செயல்படுங்கள். கடமையை செய், நீங்கள் விட்டு கொடுங்கள். அதுக்காக அதிகாரின்னு சொன்னால் அடக்கி எப்பவும் உன் வாழ்க்கையை நீ நினைக்கிறத செய்கிறதல்ல. உன் வாழ்க்கையில் உண்மையாக தேவனுடைய கிருபையை பெற்று அன்போடு தேவன் நடத்துவதன்படி சித்தத்தின்படி அன்போடு கூட உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றி எபேசியர், இதுதான் உலகத்திலேயே முக்கியமான அண்டர்டேக்கிங். பிள்ளைகளை வளர்க்கிற விஷயம் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் நீ எந்த விதத்தில் என்ன பெரிய காரியங்களை சாதிக்கிறவனாக இருந்தாலும் சரி, உன் சொந்த பிள்ளைகளை நீ ஒழுங்காக நடத்தலைனா நீ அவிசுவாசியில் நீ கெட்டவன். நீ உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை சரியாக பிள்ளைகளை நடத்த கற்றுக்கொள். ஆகையினால எபேசியர் 6:1-9 வரைக்கும் பேரண்ட்ஸும் பிள்ளைகளை பற்றி சொல்லி இருக்கிற வசனத்தை பார்க்குறோம். ஒரு தகப்பன் 3 காரியத்தை செய்யணும். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2:12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அப்போ ஒரு தகப்பன் 3 காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். 1 புத்தி சொல்லணும், 2வது
ஆறுதல், என்கரேஜ் பண்ணணும், உற்சாகப்படுத்தி விடணும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி விடுங்க. நல்ல மார்க் எடுத்திருக்கிறான், நல்ல மார்க்கு எடுத்ததுனால உற்சாகப்படுத்துங்க. இந்த எக்ஸாம் இதெல்லாம் வரப்போகுது, ரிசல்ட்லாம் வரப்போது. சில பிள்ளைகள் ஃபெயில் ஆச்சுன்னா பிள்ளைகளை போட்டு திட்டிடாதீங்க. அடுத்த தடவை நல்லா படிங்க, அப்படி உற்சாகப்படுத்துங்க. சில இதெல்லாம் தூக்கு போட்டு செத்துருது, விழுந்துருது. அன்றைக்கி ஒரு பிள்ளை சொல்கிறான், நான் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன், மார்க் எனக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு, நான் ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிட்டேன். டிஸ்கரேஜ் ஆகி நான் அந்த ரயில் போயிட்டுருக்கிற அந்த வாசல் பக்கம் ரயில் போயிட்டுருக்கும் போதே வந்துட்டேன், கண்ணீராக வடியுது. நல்ல வேளை ஒரு பக்கத்தில் ஒரு விசுவாச சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க, அவங்க என் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஏமா நீ அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி என் மேலே கை போட்டு என்னை கூட்டிகிட்டு போய், நீ ஏன் டிஸ்கரேஜ் இல்லை, நான் பரீட்சையில் முந்தியெல்லாம் நல்லா படித்தேன், அது பிறகு படிக்க வரல, அதனால் குதித்து செத்துடலான்னு தான் போனேன் அப்படின்ட்டுருக்கான். நல்ல வேளை ஆண்டவர் அவளை பாதுகாத்தார். எத்தனையோ பேர் அப்படி தான் வாழ்க்கையில் தவறான தீர்மானம் எடுத்துறான். புத்தி சொல்லணும், எச்சரிக்க வேண்டிய விஷயத்தில் எச்சரிக்கணும், அவங்கள ஆறுதல் படுத்தணும். பிள்ளைகளெல்லாம் தைரியப்படுத்தி அவங்கள உற்சாகப்படுத்தி விட்டால் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இந்த வசனத்தை கேட்டவுடனே அப்பா அம்மாட்ட பெரும் பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா, என்னை ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும், நீ நல்ல பிள்ளையாக இரு, உன்னை உற்சாகப்படுத்துவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க. இதை செய்யணும். பிள்ளைகளை நம்ம ஏன் கவனமாக வளர்க்கணும்? சங்கீதம் 139 13 14 15 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 139 13 14 15 வாசித்தீங்கன்னா, நீர் என் உள்ளத்தில் போதும், வாசிக்க வேண்டாம். நீங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனம் என்னென்னா, நீங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை உருவாக்கினார். தாயின் கற்பத்தில் இருந்த நாள் முதல் உன் கருவை என் கண்கள் கண்டது என்று எழுதப்பட்டிருக்கிற வாக்கியத்தை ஆமென். ஆண்டவரே என்னை கண்டீர், ஆண்டவரே கருவை கண்டீர் என்று அந்த பாடலில் நம்ம பாடுவோம். ஆண்டவர் என்னை கண்டீர், என்னை கண்டீர் ஆண்டவரே, நீர் உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று சொன்ன அந்த பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை கண்டார் அவர், என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் அவர், என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கட்டுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். உள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே நான் கருவில் இருக்கும்போது, சின்ன குழந்தையாக இருக்கும்போதே என் எலும்புகளை கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அதனால் ஐ வாஸ் ஃபார்ம் பை யூ. உம்மாலே நான் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய சொத்து அது. அதை நல்ல விதத்தில் வளர்க்குறதுக்கு நம்ம ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, பிள்ளைகளை என்ன செய்யணும்? நீதிமொழி 22:6 படி பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்கள் நடத்த அவர் முதிர் வயதிலும் விடாதிருப்பார்கள். ட்ரெயின் யுவர் சில்ட்ரன். உன் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணு, பெண்டை நிமித்தணும். ட்ரைனிங்னா என்னென்னா, பெண்ட் ஆகிருக்கதை நிமித்தணும். அப்போ ட்ரைனிங் சரியாக கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எந்த விஷயத்துலலாம் பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்? ஆனஸ்டி, உண்மையை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பொய் கற்றுக் கொடுத்துடக்கூடாது. பொய் சொல்லும் அது. சாப்பிட்டுட்டு தூசி எடுத்து சாப்பிட்டு வாயை மூடிட்டு ஒன்றும் இல்லாத போல் அது இருக்கும். ஆனஸ்டியை கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக் கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா, நீ சாப்பிட்லனா இயேசு ஒன்று நரகத்தில் போட்டு வரணும்னு சொல்லிடாதீங்க. அது ஆண்டவரை பற்றிய கான்செப்டே வித்தியாசம் ஆகிரும். அப்படி சொல்லிக் கொடுக்காதீங்க. ஆண்டவரை பற்றி நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் உன்னை தண்டிப்பார்னு சொல்லி அவரை தண்டனையின் பரம்பு வச்சுருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க. முரட்டாட்டம் இருக்கக்கூடாது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். பிள்ளைகளுக்கு சாப்பிட்னா என்னத்தை கொடுத்தா தான் இப்போ சாப்பிடும்? ஒரு ஃபோனை கொடுத்து ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டா கண்ணை அதிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பேசினாலும் காது என்ன செய்யாது, கேட்காது. அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு போகிறது தெரியவும் தெரியாது. சாப்பிட்றேன்னு கூட ஒரு உணர்வு இல்லை. உணர்வு இல்லாமல் சாப்பிட்டா உடம்புல போய் சேரும்னு நினைக்கிங்களா? இருக்காது. இப்படி தான் அதுகள் இருக்குது. சரி, அதை டிசிப்ளின் பண்ணு. ஒரு நாளைக்கு கூட அடுத்த நாள் கொடுக்கக்கூடாது. நீ இது இல்லாமல் சாப்பிடு அப்படின்னு ஒரு கம்பவுண்டு வச்சுக்கணும். அது ஓங்கி அழுது அப்படி உருண்டு அப்படி போகும்
போடணும் ஒரு போடு கரெக்டாக. கோபத்தில் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நீ பண்ணாத, நீ சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, பட்னியாக இருக்கும் நேரம் சொல்லி கண்டிப்படுத்தி ட்ரெயின் அப் பண்ணணும் பிள்ளைகளை. அப்படியே விட்டுறக்கூடாது. அது சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே தான் வாழும் இந்த பிள்ளைகள் பிறகு. அதனால் பிள்ளைகளை ட்ரெயின் அப் பண்ணு சின்ன வயசுலேயே, அது விடாது இருக்கும். டிசிப்ளின் பண்ணுங்கள், வீட்டை டிசிப்ளின் பண்ணுங்கள். சாப்பிட வர்ற நேரம் இது தான் அப்படின்னு சொன்னால், எனக்கு பசிக்கலை நான் சாப்பிடுவேன் என் ஃப்ரெண்டோட, அந்த வேலையை வச்சுக்கிடாத. சாப்பிட்ற நேரம் குடும்பமாக உட்காந்து சாப்பிடு. தூங்குகிற நேரம் எல்லோரும் லைட் அணைச்சிட்டு என்ன செய்யணும்? தூங்கணும். வீட்டில் சட்டம் இருக்கணும், எல்லோரும் லைட் அணைச்சிட்டு இந்த நேரம் தூங்கணும். அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா பிள்ளை ராத்திரியெல்லாம் தூங்காது. அது காலையில் படிப்புக்கு போகும்போது தூங்காமலே போய் அங்கே தூங்கும். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் வீடுகளில் சரியாகணும். கை வைத்து எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். 2 கைகளை வைத்து இந்த வீடுகளில் டிசிப்ளின் வரணும், ஒழுங்காக இருக்கணும் ஆண்டவரே. எல்லோரும் கை வைத்து கத்துற துதியவர் டிசிப்ளின் பண்ணு. வாழ்க்கையில் டிசிப்ளின் இல்லாமல் குடும்பங்கள் சீர்கட்டு போயிருக்குது. ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு வியாதி பிடிச்சி போயிருக்குது. சாப்பிடுங்க 1-2 தடவை, ஆனால் வாழ்க்கையில் சரியாக இருக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே காலையில் 5 மணிக்கு எழும்பிடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தோட்டத்து வேலைகளை பார்க்கணும், தண்ணி இறைக்கணும். கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கிணறு இருக்கும், ஒரே ஒரு கல் தான் இடையில போட்டிருப்பாங்க, அதில் நின்று தண்ணி இறைக்கணும், தொட்டியை நிரப்பணும். தொட்டியை நிரப்பி அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தோட்டத்துக்கெல்லாம் ஊற்றணும். நெல்லை அவிச்சு நெல்லை தூக்கிட்டு போய் ரைஸ் மில்லில் கொடுத்து நெல்லை அரைச்சி அரிசியாக்கி வீட்டுக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் ஒழுங்காக செய்யலைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அடி விழும். ஒரு அடி மாதத்துக்கு ஒரு தடவை விழுந்தாலே போதும். அந்த அளவுக்கு இருக்கும். வாழ்க்கையில் டிசிப்ளின் பண்ணி வளங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் ஸ்கூல்லாம் போனோம், பைபிள் படித்தோமோ இல்லையோ தெரியல, டாய்லெட் கழுவ படித்தோம். டாய்லெட் 20-30 டாய்லெட் இருக்கும், அதெல்லாம் கழுவி படித்து கோழிப்பி அள்ளி தான் பைபிள் ஸ்கூலில் படித்தேன். இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் போனேன். எங்கெல்லாம் கோழிப்பி அள்ளணும், எங்கெல்லாம் இந்த டாய்லெட்டை கழுவணும், அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் பழைய நினைவுக்கு. அதனால் வாழ்க்கையில் இதெல்லாம் படிக்க, இந்த காலத்து ஊழியர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒயிட் காலர் ஜாப்னு நினச்சி ஊழியத்தில் வர்றது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்றி டிசிப்ளின் படித்து ஊழியத்துக்கு வந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு டைத்திங் பற்றி சொல்லிக் கொடுங்க. தசமம் பாகம்னா என்ன இப்போ இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். 10ல் ஒரு பகுதி உனக்கு நாங்கள் கொடுக்குற எந்த காசானாலும் அதில் 10ல் ஒரு பகுதி எடுத்து வை, சொல்லிக் கொடுங்க. தசம பாகத்தை நீங்களும் பண்ணுறதில்ல, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்காம விட்டுறாதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறது, இதெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணணும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுடைய நீதிமொழி 22:15 வாசிங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். பிள்ளையினுடைய நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு என்ன செய்யும்? அகற்றும். இதுக்கு தான் பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ண வரும்போது நான் என்ன கேட்பேன்? பிரம்பு வாங்கிட்டியான்னு கேட்பேன். அது ரெண்டும் ஒன்று பார்த்து முழிச்சுக்கிடும். வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் வாங்கிடுவோம் பாஸ்டர். ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளை கரெக்டாக வளர்க்க வேண்டிய வளர்க்கலைன்னா பிள்ளைகள் அட்டி இல்லாமல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அதனால் இதெல்லாம் சரியாக நடத்தணும். 12 வயசு ஆகிட்டு அப்போ பெரம்பை தூக்கிட்டு போயிடக்கூடாது. 12 வயசு பையனுக்கு ஆகிட்டுன்னா அதுக்கு முன்னாலே அடிச்சுக்கிட்டு திருத்திடணும். 12 வயசுக்கு பிறகு கம்பை எடுத்து போனால் அவன் கம்பை எடுத்துருவான். கராத்தை படித்து வச்சுருப்பான். அதனால் இந்த வேலையெல்லாம் வச்சிடக்கூடாது. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடணும். பிள்ளைகளோட என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட் ஆகணும். டைம் எடுக்கணும், ஃப்ரெண்ட் ஆகணும். தனியாக கூப்பிட்டு போகணும், எங்கேயா உட்காந்து பேசணும். உன்னுடைய நீட் என்னடா, எப்படி இருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, சரி பண்ணும், வாழ்க்கையை கெடுத்துடாத, படி அப்படின்னு ஃப்ரெண்டாக பழகி அவனோட பேசணும். சில பெற்றோர் தகப்பன்மார் என்ன செய்வான், இனிமேல் அவனை பேச மாட்டான், அவன் உதவாக்கிற, அவனை கையை கழுவிட்டேம்பாங்க. ஏன்னா நீ பெரிய பிளாத் ஆகிட்டியா கையை கழுவுறதுக்கு? குடும்பத்தோட வாழ்கிறதுக்கு வச்சுருக்கானா கையை கழுவுன நியாயாதிபதியா நீ? வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பாராக.